ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். மாஸ்க் எல்லாம் போட்டு பயமுறுத்திட்டீங்க எங்களை. ஆமா, ஆக்சுவலி மாஸ்க் போடும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ வந்து மிரல் மூவியோட ஒரு முன்னாடி போடுற வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். சொல்லுங்க, எப்படி இந்த ஒரு மிரலோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குலாம் இருந்துச்சு 2 பேருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே எல்லா டைமே கேட்குற ஒரு விஷயம், உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? பிகாஸ் ஏன்னா ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனல் நான். அதனால உங்களுக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் வந்து பரத் ப்ரோ நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. நான் ஆக்சுவலாக உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் ஃபுட்டியே கிடையாது. நான் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு கான்ஷியஸ் ஈட்டர். நான் எனக்கு வந்துட்டு ஒரு பிரியாணியா இல்லைனா வந்துட்டு ஒரு சாலடான்னு கேட்டால் சாலடும் பண்ணா. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். நீங்கள் ஃபிட்டாகவும் இருக்க முடியல. இல்லை ஃபிட்னஸ்னு இல்லை, ஜென்ரலாகவே இந்த ஒரு ஃபுட்டுக்குன்னு ஒரு ப்ரியாரிட்டி நான் கொடுத்தது என்றைக்குமே இல்லை. ஸோ பட் ஃபேவரட்னு சொன்னீங்கன்னா எனி டைம் என்ன கேட்டிங்கன்னா தோசை அண்ட் தயிர் சாதம். தயிர் சாதம். ஆமாம். பிடிக்காத ஃபுட்னா இல்லைங்க இந்த மாதிரி எனக்கு ஃபிஷ்ஷு பிடிக்காதுங்க. எனக்கு ஃபிஷ் பிடிக்காது. ரொம்ப வியர்டாக இருக்கும் இந்த கேள்வி பதில். பட் எனக்கு என்னன்னா அந்த ஃபிஷ் வந்துட்டு ஆக்சுவலாக வெல் குக்டாக இருந்தால் நான் சாப்பிட்ருவேன். வஞ்சரமே கொஞ்சம் ஸ்மெல் வரும் தெரியுமா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னால் சாப்பிட முடியாது. அதே தான், அந்த சாப்பாடுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப நான் யோசிச்சு பார்த்தேன் என்ன பேசுறது அப்படி. பட் ஐ லைக் டு ட்ரை. நிறைய ஃபுட் ட்ரை பண்ண பிடிக்கும். சாப்பிட்டு பண்ணது கிடையாது, பட் ட்ரை பண்ணுவேன். பிடிக்காததுன்னா ட்ரை பண்ணதில்லை. மேபி பீஃப் நினைக்கிறேன். ட்ரை பண்ணது இல்லை, தெரியாது. அதனால வந்து யூ டோன்ட் நோ அபௌட் இட். ஆமா. ஓகே. அண்ட் ப்ரோ நீங்க நான் வந்து ஆக்சுவலி மேல தான் இருந்தேன் முன்னாடி. அப்படியே? ஆமா. நான் அம்ஜிக்கரையில் தான் இருந்தேன். சூப்பர். ப்ரோவும் சொல்லேமேடு தானே? நான் சொல்லேமேடு. ஆமா. நாம எல்லாமே ஒரே இடத்துல தான் இருந்திருக்கோம். கொஞ்சம் ஆமா, கொஞ்சம் தாண்டா அம்ஜிக்கரை எல்லாம் நெல்சா மாணிக்க ரோடு எல்லாமே. ஆமா. அதாவது ப்ரோ வீடு வந்து நீங்க செல்ஃபி ஸ்ட்ரீட்ல இருந்தீங்க. நாங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருந்த ஸ்ட்ரீட்ல தான், 4th ஸ்ட்ரீட்ல இருந்து நான். ஸோ நாங்க வந்து பரத் ப்ரோ சார் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சைக்கிள் வந்து அப்படியே போயிட்டு அங்கே பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்க. அப்போ போய் நாங்கெல்லாம் அப்பெல்லாம் பார்த்துருக்கோம். நாங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல. அதுதான் எனக்கு வந்து பரத் ப்ரோ சின்ன வயசுல இருந்தீங்கன்னா புரியல. நீங்க சின்ன வயசு, அவர் சின்ன வயசுல. எல்லாரும் சின்ன வயசுன்னு சொல்லி பொதுப்படையா முடிச்சா பெட்டர். இல்ல நான் சின்ன பையன். ஐ மீன் அப்ப சின்ன பையனா இருந்தேன். இப்ப சின்ன பையனா நீங்க இப்ப கொஞ்சம் பெரிய பையன். அப்ப வந்து சைக்கிள்லாம் ஓட்டிட்டு இருந்தேன். இப்ப பைக் ஓட்டுறீங்க. கார் ஓட்டுறீங்க. இந்த மூவி இருக்குங்களா மிரல், இது வந்து ஒரு ஹாரர் மூவியா இல்ல ஒரு த்ரில்லர் மூவியா? பிகாஸ் அதில் பார்க்கும்போது சுக்குன்னு ஒருத்தவங்க போகிறாங்க, நீங்கள் ஒன்று திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஐ தாட் லைக் இது பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியில் வந்துட்டு டக்குனு ஒரு ஹைவேல ஒரு மேட்டர் இருக்குது. நம்மளும் ஹைவேல இப்போ போயிட்டு இருக்கோம். நம்மளும் வந்து அது ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ இட்ஸ் வாட் இஸ் இட் இந்த மூவி? நீங்கள் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அப்படி நினச்சிக்கோங்க. படம் பார்க்குறப்போ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் அது வந்து ஒரு இதுதான், அது வந்து நமக்கு அந்த படத்தில் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம். இது சிம்பிளாக சொல்ல போனோன்னா இட் இஸ் an emotional journey of a husband who wants to prevent his family from an incident. ஒரு ஒய்ஃபுக்கும் ஒரு அவனோட பையனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அதுலேருந்து எப்படி தான் ஃபேமிலியை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் அண்டர் கரண்ட் லைன் இதில். ஸோ இதில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதில் இப்போ எமோஷனல் ட்ராமா இருக்குது, த்ரில்லிங் மொமெண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு சின்ன ஹாரர் ஃபீல் இருக்குது. எல்லாமே இருக்கும். ஏன் எல்லாம் இருக்குது, எதனால் வந்துட்டு இப்படி ஒரு போர்ட்ரேல் டைரக்டர் ஸ்க்ரீன் பிளேல பண்ணியிருக்காருங்கிறது படத்தோட டேல் எண்டில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ பட் ஒரு ஃபேக்டர் வேணும்ல. ஒரு படம் பார்க்குறோன்னா ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் ஆடியன்ஸ் உட்கார வைக்கிறோன்னா அந்த த்ரில்லிங் ஃபேக்டருக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் டீசர்லையும் ட்ரெய்லர்லையும் ஆடியன்ஸுக்கு கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்களே ஒரு கன்ஃபியூஷனில் தான் வந்து உட்கார போகிறீங்க. நீங்கள் ஹாரர் ஃபில்மா இல்லையா, அதுக்கு ஒரு பேரும் ஒரு டேரக்டர் வச்சிருக்காரு, ஸ்லாஷர் த்ரில்லர் அப்படின்னு. பாதி பேருக்கு அதோட மீனிங்கும் புரியாது என்னென்னு. சரி த்ரில்லர் படம் போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பட் ட்ரெய்லர் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய எமோஷனல் கட்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் a mixture of all factors. ஸோ அதனால் ஒரு கன்ஃபியூஷனோடய உட்காரலாம். பட் எண்ட் ஆஃப் த டே ஐ திங்க் ஃபிலிம் will satisfy எல்லா இதுலையுமே. ஆக்சுவலி செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா மோஷன் பிக்சரும் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதோட டீசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது அந்த 1 minute some seconds இருந்துச்சு. ஆக்சுவலி ஐ ரியலி லைக் இட். அண்ட் ஆல்சோ ஆக்சஸ்லேருந்து பண்ணுறாங்க. ஆக்சஸ்லேருந்து வந்த படம் ஆல்மோஸ்ட் எல்லா படமே வந்து தட் இஸ் த மெயின். ஆக்சுவலாக படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ, ஆக்சஸோட குவாலிட்டி ஃபார் ஃபிலிம் மேக்கிங் இருக்குல்ல. எல்லாமே வந்துட்டு அவங்களோட எல்லா படங்களுமே ராட்சசன்லேருந்து ஓமை கடவுள்லேருந்து எல்லாமே வந்துட்டு பெரிய சக்ஸஸ் ஃப்ரம் மரகத நாணயம். ஸோ அதனால் தே ப்ரொடியூஸ் ஒன்லி குவாலிட்டி ஃபிலிம்ஸுங்கிற பட்சத்தில் ஐ திங்க் இதுவுமே அந்த ஸ்டாண்டர்டில் இருக்குங்கிறதுல, பேச்சுலர் ஆஃப் கோர்ஸ் ஸ்டாண்டர்டில் இருக்குங்கிறதுல நம்பிக்கை எனக்கு இருக்குது. கிரேட். அண்ட் ப்ரோ நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட்லாம் வந்து மூவிஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. நான் வந்து பார்த்து வரைக்கும் எனக்கு ஆக்சுவலி உங்களோட படம் ஆப்வியஸ்லி காதல் எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கு அதுவும் பிடிக்கும். அந்த நேபாளின்னு ஒரு படம் வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஒரு இது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து என்ன ஒரு இது வச்சுருக்கீங்க?
ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணணும், டிஃப்ரெண்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிளான் இல்லாமல் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இல்லை பிரதர், என்ன சம்டைம்ஸ் ஆகுதுன்னா எனக்குள்ளே ஒரு டிலமா சம்டைம் கிரியேட் ஆகிடுது. இப்போ நீங்கள் சொன்ன 2 படத்துலையுமே வந்துட்டு ஒரு படம் சூப்பராக ஓடிச்சு, ஒரு படம் வந்துட்டு பெருசாக போகல. நேபாளி வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்ச படம். இட் வாஸ் ஆக்சுவலி டெலிவிஷன் ஹிட் ஆக்சுவலாக. ஏன்னா அது அந்த டைம் 2008 வந்த டைம் நிறைய பேருக்கு அந்த படம் புரியல. பட் ஆனால் ஏதோ நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ எனக்குள்ளேயே சம்டைம்ஸ் நான் பண்ணணுமா அந்த மாதிரி, இல்லைனா சேஃப் ஜோனில் இப்போ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்குலாம் என்றைக்குமே மவுஸ் இருக்கும். இப்போ காளிதாஸ்லேருந்து மிரர்லேருந்து எல்லாமே ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பேசிக் மினிமம் கேரண்டி இருக்கும் தெரியுமா. ஒன்று அப்படி போயிடலாமா, இல்லைன்னா சிம்பான்னு ஒரு படம் இடையில பண்ணேன். இட்ஸ் அபவுட் டோப் கல்ச்சர் பற்றி. இப்போ அந்த படம் பெருசாக போகல. இப்போ அந்த மாதிரி திருப்பி கதை செலக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாமே நிறைய இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கே பதில் இல்லை. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு ஆக்டராக நம்மளை ரீஇன்வென்ட் பண்ணணும்னா யூ காட் டு கோ வித் சம் கல் ஸ்கிரிப்ட்ஸ். இந்த மாதிரி போனால் தான் அதை பண்ண முடியும். ஸோ ஃபார் இப்போ என்னோட லைனப்ஸ் எல்லாமே வந்துட்டு த்ரில்லர் தான் ஆக்சுவலாக. த்ரில்லர். ஸோ நீங்கள் வந்து பார்த்து பயந்த ஒரு ஹாரர் மூவி? எனக்கு காஞ்சரிங் ரொம்ப பிடிக்கும். காஞ்சரிங் அந்த மாதிரி பார்த்து. ஸோ நீங்கள் உங்களோட வந்து ஃபியூச்சர் நீங்கள் வந்து ஏதாவது எனக்கு இப்போ எனக்கு நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னா, நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அது பண்ணணும்னு எனக்கு ஆசை. அந்த மாதிரி நீங்கள் யாரும் 2 பேர் யாராவது ஒருத்தவங்க சொல்லணும். அதாவது லைக் நீங்கள் உங்களோட ஃபியூச்சருக்கு எனக்கு இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணணும், இந்த மாதிரி நான் பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிளான்னு ஒன்றும் இல்லை. நான் இப்போ எடுக்கிற படங்கள் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்ருக்கேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவசரப்பட்ட எந்த படமும் நான் பணத்துக்காகவோ இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இஸ் குட் அது மாதிரிலாம் யோசிச்சு எடுக்கிறதுல எனக்கு கதை நல்லா இருந்ததுன்னா என்னால் அங்கே ஃபிட் நான் முடியுதான்னு பார்த்து நான் படங்கள் எடுக்கிறேன். ஸோ ரைட் நவ் ஐ திங்க் ஐம் கோயிங் இன் தி ரைட் பாத். அப்படி பயங்கரமாக ஒரு படம் பண்ணோன்னா கங்குபாய் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் பண்ணணும்னு என்னோட ஆசை. செம்ம படம் நல்லா இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு ஆக்சுவலி. அப்புறம் நீங்கள் பார்த்து பயந்த பேய் படம் ஏதாவது? நீங்கள் பயப்படுவீங்களா முதல்ல? எனக்குலாம் பயமே கிடையாது. அப்படியா? ஸோ என் பேய் நம்பிக்கைலாம் கிடையாது, பெருசாலாம் கிடையாது. பேயெல்லாம் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சோல் அண்ட் ஸ்பிரிட்ங்கிறது இருக்குங்க. அது சம்பேர் டீப் டவுன் அதுக்கு ஒரு ஃபார்முலா அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த லிட்டர் அந்த படத்தில் காட்டுறாங்களே இந்த மூஞ்சி அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஜஸ்ட் மேடப் தான். அது ஆக்சுவலாக ஆமாம். அந்த பேய்க்கு என்ன பண்ணா வந்து அதாவது பொறுத்து தான் வருமே, டக்குன்னு வராது. அது பின்னாடியே வந்து நிற்கும், முன்னாடியே வந்து நிற்காது. எனக்கு ஆனால் இந்த மாதிரியான ஷார்ட் வைக்க முடியும் பின்னாடி. அது நம்மளுக்கு ஷவரில் இருக்கும்போது அந்த பயம் வரும். ஆக்சுவலி குளிக்கும் போது அதுதாங்க அது நம்மளோட மைண்டு. ப்ளஸ் எனக்கு நிறைய பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. நான் கேரளாவில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. திடீர்னு டிவி ஆன் ஆகுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள். அது வந்துட்டு கோஇன்சிடென்ட்டாக நடந்ததா இல்லைனா வந்துட்டு அதுக்கு பின்னாடி ஏதாவது இருந்திருக்காங்கிறது எனக்கு தெரியாது. பட் இட்ஸ் பியூர்லி அந்த பேரனாமல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அதை நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி தான். அது நடக்குதா இல்லை நம்மளோட இது நம்மளே யோசிக்கிறோமா, ஒருவேளை பயமா இருக்கிறதுனால அப்படின்னு மேபி ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டு இருக்கு. இதை பற்றி பேச வேணாம், அப்புறம் நைட் தூங்க முடியாது. பயமா உங்களுக்கு? எனக்கு லைட்டாக பயம் இருக்கும். ஆக்சுவலி இந்த பயம் தான் எப்போ நான் இந்த பக்கம் படுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாராவது படுத்துட்டு போனா யாராவது வந்து பேய் நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லைட்டாக ஒரு பயம் இருக்கும். பட் நார்மலா இருக்கிறது தான். ஓகே, இந்த வீடியோல எல்லாரும் கேட்பாங்க ஏன் சீட் பெல்ட் போடறேன், இந்த சீட் பெல்ட் வேலை செய்யுது. ஓ யா, நல்ல சொல்லி நான் சொல்லிட்டேன், இல்லனா போடுவாங்க. அது ஒரு 15 கமெண்ட்ஸ் வரும். 15 நிறைய கமெண்ட்ஸ் வரும். சீட் பெல்ட் வேலை செய்யலங்க. ஆமா, சீட் பெல்ட் வேலை செய்யல. அந்த மாஸ்க் அவர்துல அந்த படத்துல, அப்புறம் அந்த சோளக்காட்டு பொம்மை, அதுக்கு அடுத்து வந்து அந்த விண்மில், இது மூணுத்துக்கும் ஏதாவது வந்து ஒரு இது இருக்கா? இருக்கு படத்துல. இருக்கா? இருக்கு. விண்மில் வந்துட்டு படத்தோட பேஸ். ஆக்சுவலா ஜியோகிராஃபி ஆஃப் தி ஃபிலிம் அதுதான். ஒரு டஸ்டர் கார், இப்போ இந்த கார் இருக்குல்ல, இந்த கார், அப்புறம் அந்த விண்மில், அந்த ஒத்தையடி பாதை, இதெல்லாம் வந்துட்டு படத்தோட பேசிக் ஜியோகிராஃபி கேரக்டர்ஸ். அதுவுமே ஒரு கேரக்டர்ஸ் தான். ஏன்னா த்ரூ அவுட் த ஃபிலிம் ஹீரோ ஹீரோயின் அண்ட் அது இந்த பையன் கேரக்டர் இல்லாமல் அதிகமாக படத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தோன்னா வந்துட்டு இந்த நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் படத்தோட பேசிக் க்ரக்ஸில் வந்துட்டு இதெல்லாம் நிறைய இன்க்ளூட் ஆகிருக்கும். இந்த மாஸ்க்கு, அந்த சோளக்காட்டு பொம்மை. ஸோ அதனால் அது நீங்கள் படம் பார்க்கும்போது அவர் வேறு டேரக்டர் வேறு ஜி சொல்ல வேண்டியதை சொல்லுங்க ஜி, அதை சொல்லாதீங்க ஜி. ஓ, இன்னும் 10 நாள்ல படமே வெளியே வர போகுது. ஆனா இது மாதிரி படங்கள் எல்லாமே நாங்க நிறைய எதுவுமே அந்த படத்தை பத்தி பேச முடியாது. இட்ஸ் a love story, you can talk about so much things, but this you can't say anything. சரி, நீங்க சொல்லுங்க இர்ஃபான். ஒரு படம் பார்க்க போகும்போது உங்களோட சாப்பாடு லிஸ்ட் என்ன சொல்லுங்க. நான் படம் பார்க்க போகும்போது டெஃபினட்டா பாப்கார்ன் வந்து எப்படின்னா என்னோட இல்லை, எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு ஒரு லிஸ்ட்டே எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவானுங்க. பஃப்லேருந்து பாப்கார்ன்லேருந்து கோக்லேருந்து ஆரம்பித்து காஃபி வரைக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ சின்ஸ் ஒரு ஃபுட் லவருக்காக நான் கேட்குறேன், ஒரு என்ன உங்களோட அஜெண்டாவில் இருக்கும் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா? படம் பார்க்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், போகும்போது டெஃபினட்டாக நான் அது போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருவேன். அதாவது நீங்கள் பாப்கார்ன் சாப்பிட போகிறோம், அதனால் வந்துட்டு இசை பாப்கார்ன் டேன்ற மாதிரி எனக்கு வந்து மைண்ட். வெறும் பாப்கார்ன் தான் சாப்பிடுவீங்களா? பாப்கார்ன், டோனட் இருக்குது, எக் பஃப், பாப்கார்ன் சாப்பிடுவேன். அதுதான் கேட்குறேன்.
பப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பலாசோ போறோம்னா இங்க சாப்பிடும்போது அங்க இருக்க பப்ஸ் பிடிக்கும். அங்க ஏன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் சத்தியம்லாம் போகும்போது நான் அந்த கேரமல் பாப்கார்னுக்காகவே சத்தியம்ல போய் படம் பார்ப்பேன். நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வெனிலா டோனட் ஒன்று இருக்குல்ல, ஐயோ அது ஒரு கடிச்சோம் உள்ள இருந்து அப்படியே வெளியில வரும். அந்த கஸ்டர்டுக்காகவே போவோம். ஸோ அதுக்கு கேட்குறேன் அந்த மாதிரி நீங்க அதாவது எப்படின்னா இந்த டோனட்டு இந்த இது காஃபி எல்லாம் வந்து யாராவது பக்கத்துல வாங்குவாங்க, அவங்க கிட்ட வாங்கி கடிச்சுப்பேன். அதாவது பக்கத்துல என் கூட வருவாங்க, வேற யாரும் கிடையாது. அவங்க வாங்கி இடம் கடிச்சிட்டு அதையும் சாப்பிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் சமோசா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்படியோட சமோசா, பாம்பே சமோசா, ஐ லவ் தட். அது டெஃபினட்டாக வாங்குவேன். இந்த மாதிரி நான் வாங்கி. வாட் இஸ் இட் பாம்பே சமோசா? நம்ம ஊர் சமோசா வந்து இப்படி இருக்கும்ல, இப்படி ஒரு ட்ரையாங்குலரா இருக்கும். சமோசா வந்து இப்படி வரும், உள்ள உருளைக்கிழங்கு வச்சிருப்பாங்க. நம்ம ஊர் சமோசால உள்ள ஒரு எக்ஸ்பிளனேஷன். எனக்கு அந்த சமோசா ரொம்ப பிடிக்கும், அதை சாப்பிடுவேன். யூ குக் சமைப்பீங்களா? நீங்க சமைப்பீங்களா? என்ன நல்லா சமைப்பீங்க? சிக்கன் சமைப்பேன், நல்லா ரசம் வைப்பேன், எல்லாமே. மிரல், அந்த மிரல் மூவி என்ன மீனிங் ஆஃப் இது என்னது? மிரட்சி மிரண்டு போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ பயம், அதுதான் ஃபியர். ஸோ அதோட மிரட்சியோட ஒரு சுருக்க வெர்ஷன் தான் வந்துட்டு மிரல். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கார்ட்டரில் போயிட்டு இருக்கோம்ல, போயிட்டு இருக்கும்போதே வந்து இப்பயும் வந்து அந்த மாதிரி ஆளுங்க வராங்க. ஏன்னா அதில் வந்து ஆள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் உட்காந்துப்பேன், அவருக்கு தான் மசில்ஸ் பயங்கரமாக இருக்கும். So he will go fight. Yeah, even you will fight, no? Yeah, I mean, fight. அந்த மாதிரி நேரத்தில் ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் கூட நீங்கள் வந்து யார் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்கள யாராவது சேவ் பண்றதுக்கு யாரும் உருப்படியான ஒரு ஆள் இருந்தாலும் ஒரு ஆள் இருந்தா போதும். ஓ மை காட், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு சீனியர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்துட்டு, ஐ மீன் நாங்களாம் நான் படிச்சது பாய்ஸ் தான். தென் லைக் அந்த மாதிரி நானும் ஒரு கேர்ள்ஸ் இதில் படிச்சு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு இது பண்ண ஒரு இது. அந்த ரோல் லைக் அது நீங்கள் பண்ணீங்க, அதில் எப்படி ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது வந்து உங்களுக்கு எனக்கு அது ரொம்ப அண்ட் எனக்கு அது 2வது படமாக இருந்தது. அப்போது ஃபர்ஸ்ட் படம் எனக்கு இன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த படம் பண்ணுறப்போ எனக்கு அது மாதிரியான ஒரு படம் பண்ணணும் ரொம்ப ஆசை. லைக் ஒரு லவ் படம், ஒரு ஜாலியாக ஒரு படம், அது மாதிரி. அஸ்வத் எனக்கு கதை அதுவும் ஆக்சஸ் தானே. ஸோ கதை சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் நிறைய பெரிய ஆக்டர்ஸ்ட்டை கேட்டிருக்காங்க, ஆனால் அந்த அக்காங்கிற வார்த்தை மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மீனிங்கே இல்லை அந்த ரோலுக்கு. ஸோ அதனால தான் அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் வாஸ் ரெடி டு டூ. ஷோருங்களா, அது ஃபஸ்ட்டு படம், நீங்கள் வந்து இதுதான் ரிலீஸ் ஆகும், அப்புறம் அக்கான்னு கூப்பிட்டு அது ஒரு டேக் மாதிரி ஆகிடாதா? ஐ சைட் நோ ப்ராப்ளம், ஐ ரியலி லவ் தி ஃபிலிம். பட் அதுதான் இன்னுமே எனக்கு அது மீராக்கா தான் நிற்கிது. என்ன படம் பண்ணியிருந்தாலுமே எனக்கு அதுதான். ஸோ அஃபிஷியலி இது உங்களுக்கு 2வது படமா? ஆமாம். பிடிங்களா? ஓகே. மிரல் மூவியில் போகிற மாதிரி ஒரு ரோட் ட்ரிப்பு நீங்கள் போகிறீங்க. ஆனால் அதில் வந்து 3 ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ் இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் நீங்கள் சொல்லணும். கரண்ட்னா நான் ஆர்யா, ரவி கூட நல்ல க்ளோஸ்னா. இன்னொருத்தர் பிரசன்னா, ஷாம். ஓகே, இவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஹாரர் அப்புறம் இந்த த்ரில்லர் மூவிஸ் இந்த மாதிரி ஒரு மூவி வந்து தமிழில் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் நாள் ஆகுது. ஸோ இந்த மூவி வந்துட்டு அது யூஸ்வலாக இருக்கிற அந்த ஹாரரும் அந்த ஒரு த்ரில்லர் இருக்கிற அதே ஒரு இது மாதிரி தான் இதுலேயும் லேட்டாக வருமா, இல்லை வந்துட்டு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன அப்படி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. சரி, நீங்க சொல்லுங்க. மாஸ்க்ல போட்டு வந்தீங்க, நீங்க சொல்லுங்களேன். ஏங்க மாஸ்க் கொடுத்தாங்கன்னு போட்டு வந்தீங்க, நீங்க தான் சொல்லணும் எனக்கு. இதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்க, இது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். நீங்கள் அப்போ உள்ளே வந்துட்டு தோசை போட்டுட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து திருப்பி போடுறீங்க. அதே கேள்வி தான், அது உள்டான கேள்வி. இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் எல்லா எலிமெண்ட்ஸும் மிக்ஸ் ஆன ஒரு ஃபிலிம் தான் மிரல். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் ஒன்று இருக்கும். அது என்னங்கிறது நீங்கள் இன்னொரு 10 days அந்த த்ரில்லிங் சஸ்பென்ஸ் வந்து அவர் வந்து கடைசியில் இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரியாது. த்ரில்லிங் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க நிறைய. அதனால தான் அதில் ஃபஸ்ட்டே ஸ்லாஷர் த்ரில்லர் போட்டுருவோம்ல. உங்களுக்கு ஜம்ப் ஸ்கேர்ஸ் நிறையா இருக்கும், நிறைய எமோஷன்ஸ் இருக்கு அந்த படத்தில், நிறைய இருக்கு. இந்த மோஷன் பிக்சர்லேயும் சரி, இல்லை இது ட்ரெயிலர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ மியூசிக் வந்து எப்படி வந்து இந்த மூவியில் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு, எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் படத்தை இன்னும் பார்க்கல, பட் டப்பிங் பண்ணேன், அவ்வளோதான். என்னை கூப்பிட்டாரு சார். நான் வந்து இல்லை சார், நான் வந்து தேட்டர்லேயே பார்த்துக்கிறேன், எனக்கு அது வேண்டாம், நான் ஜட்ஜ் பண்ண தெரியாது, எனக்கு வேணாம் அப்படின்ட்டேன். ஐ ஹர்ட் இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அந்த மோஷன் போஸ்டர் வரப்போ? இட் வாஸ் வெரி
வெரி நைஸ். ஸோ ஐ திங்க் பிரசன்னா has done a great job. ப்ரோ நீங்கள் பார்த்துட்டீங்களா? நான் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு எஸ்பெஷலாக அந்த டால்பி 5.1 7.1 பார்க்கும்போது அதுக்குன்னே தான் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வாஸ் மேட் அக்கார்டிங் டு அந்த உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சைலண்ட் ஷாட்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஷார்ட்டாகவே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு சைலன்ஸ்க்கு அப்புறம் திடீர்னு ஒரு மியூசிக் வரும்போது அந்த ஒரு ஜம்ப் ஸ்கேர் ஃபீல் இருக்குல்ல, அதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த ஸ்பேசிங் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நல்லா பிரசன்னா மியூசிக் புது பையன் நினைக்கிறேன். ஏன்னா டைரக்டரோட கான்ட்ரிபியூஷன் தான். சக்தி பேசிக்லி டைரக்டர் பேர் சக்திவேல் இஸ் வெரி கிளியர். ஒரு நமக்கு என்கிட்ட கதை சொல்ல வந்தபோதே வந்துட்டு மியூசிக்கல்லேருந்து ஆரம்பித்து கேரக்டர்ஸ்லேருந்து என்ன எமோஷன்ஸ் வேணும், எங்கே எடிட் பண்ணணும், என்ன எல்லாமே கிளியராக வந்துட்டு he was very clear in what it அந்த ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு ஃபஸ்ட்லே மைண்டில் எடுத்துகிட்டு தான் வந்து pitched into the actors, ப்ரொடக்ஷன் எல்லாமே. ஸோ அதனால தான் ஈவன் திலீப் பாபு சாருமே வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். சக்தியோட கிளாரிட்டி இத்தனைக்கும் பேசிக்லி அவன் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். இப்போ எனக்கு இப்போ உள்ள ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னன்னா, சினிமாவில் ஒரு டீப் டவுன் ஒரு 10 years பேக்லாம் ஒரு சினிமாக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருந்தது. ஒரு டேரக்டர் படத்தில் ஒரு 5 வருஷம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ அதெல்லாம் பிரேக் பண்ணி எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு கார்த்திக் சுப்ராஜ் இவங்க அந்த டைம்லேருந்தே பிரேக் பண்ணிட்டாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, படிச்சுட்டு ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு தே மேக் சம் குட் ஃபிலிம்ஸ். ஸோ இப்போ உள்ள டேரக்டர்ஸ் எல்லாருமே படித்த பசங்க. அண்ட் பட் ஐ டோன்ட் நோ, தே மேக் வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ். என்னோட லாஸ்ட் காளிதாஸ் படத்தோட டேரக்டரும் அதே தான். அவர் ப்ராப்பர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. பார்த்தோன்னா அவர் நல்ல படம் பண்ணுறாரு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, நம்ம காருக்குள்ள போயிடலாம். நம்ம அப்படியே இப்போ வந்து போயிட்டே இருக்கும்போது இங்கே சூப்பராக ஒரு டீ கடை இருக்குது. இந்த டீ கடையில் வந்து உட்காந்துட்டோம். ஏன்னா இப்போ ஈவினிங் வேறு ஆச்சு, அந்த வெதர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் எங்கள் 3 பேருக்குமே காஃபி டீ குடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து வரதுனால வந்து வாய் விட்டே கேட்டார், நீ காஃபி தான் குடிக்கிறாடா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் we just came to one place. ஸோ காஃபியும் டீயும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மீன்வைல் I'm gonna ask you guys some more question. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களை ஃபேஸ் பார்த்து கேட்குறதுக்குல. இப்போ பின்னாடி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டெலிவிஷனுக்கும் இந்த மூவிக்கும் உள்ள அந்த ட்ரான்ஸேக்ஷன் அந்த இது கேட்டிருப்பாங்க. பதில் சொல்லி இல்லை உங்களுக்கு இதுவாக இருக்கும். பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா இது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஃபுல் டே ஒர்க் பண்ணோம். மாதத்துக்கு 30 நாளும் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஒரு படம் சீக்கிரம் முடிஞ்சிருது இல்லை. இட்ஸ் நாட் தட் 5 years 4 years நான் போகாது. அதனால ஐ குட் ஆல்சோ மீட் a lot of people and different roles I can play. So I think do you miss that part? I miss that part because it's like a family. 5 வருஷம் அப்படியே காலைல போயிட்டு ஈவினிங் மட்டும் அப்படி இருக்கும். பட் ஐ திங்க் now it's like 9 to 5 ஜாப் மாதிரி டெய்லியுமே போயிட்டு இருக்கும் அது. அண்ட் அங்கே வந்து ரிஸ்க் இருக்காது. ஸோ செட்டில் ஆகிடுவோம். பட் இங்கே கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஒரு படம் ஓடுமா ஓடாது, அடுத்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி இருக்குது. பட் ஐ திங்க் இந்த ரிஸ்க் நல்லா இருக்குது. ஓகே, இது ஜாலியாக உங்களுக்கு இன்னும் என்ஜாய் பண்ண முடியும். ப்ரோ, நீங்கள் வந்து இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு ஆக்டரை நீங்கள் வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகுது, பரவாயில்ல இந்த மாதிரி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட் கேன் பி எனிபடி. ஹாலிவுட்டில் இருக்கலாம், பாலிவுட்டில் இருக்கலாம், இல்லை நம்ம இதில் இருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி ஒரு ஆள்லாம் யார் சொல்லுவீங்க? இல்லை, கரண்ட் ஜென்ரேஷன் எனக்கு தனுஷ். ஏன்னா நாங்கள்லாம் ஒரே டைமில் தான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக துள்ளுவது எல்லாமே வந்த டைமில் தான் பாய்ஸ் வந்துச்சு. சரி, அவரோட க்ரோத் இருக்குல்ல, கெரியர் க்ரோத் வந்துட்டு இன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், பல பரிமாணங்கள். இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒன்லி அன் ஆக்டர். அந்த க்ரோத்துங்கிறது ஆக்டர் மட்டும் இல்லாமல் இப்போ சினிமாலே பல பிரான்ச்சஸில் he started becoming successful. ஒரு டைரக்டராகவும் சரி, ஒரு லிரிசிஸ்டாகவும் சரி, மியூசிக் டைரக்ஷனும் சினிமாட்டோகிராஃபி மட்டும் தான் பண்ணலை. அது கூட வந்துட்டு அனிருத் 2 நாள் விட்டு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதையும் பண்ணிவிடுவார்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசராக பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. சூப்பர் ஸ்டார்லாம் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிட்டாருங்க ஒன்றரை பாரில். அதெல்லாம் வந்துட்டு பெரிய அச்சீவ்மெண்ட். அதெல்லாம் சும்மா சின்ன பட்ஜெட் படம் பண்ணுறதுக்கே 100 தடவை யோசிப்போம் நம்மலாம். ஐயோ சினிமாவில் ப்ரொடக்ஷனு என்ன ஏதுன்னு. பட் அவரோட வளர்ச்சி இருக்குல்ல, அண்ட் அது ஒரு சைடு இல்லாமல் ஆக்டிங்லேயுமே இஸ் ட்ரைங் டு ரீஇன்வென்ட். ஒரு படத்துக்கும் ஒரு விதமான போர்ட்ரேல் வந்துட்டு பெரிய விஷயம். ஸோ அதனால் எனக்கு கரண்ட் ஜென்ரேஷன் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் தாண்டி ஐம் மோர் அப்சஸ்ட் வித் வாட் தனுஷ் இஸ் டூயிங் இஸ் லைஃப் அண்ட் கெரியர் எல்லாமே சொல்கிறேன், இன்க்ளூடிங் இஸ் கிரேமன் ஹாலிவுட் ஃபிலிமில் ஆரம்பிச்சு. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் வந்துட்டு அந்த ஏஜில் இந்த ஒரு ஷார்ட் பீரியட்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் 19 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வந்து பெரிய விஷயம் ஆகலாம், மிகப்பெரிய விஷயம் ஆகலாம். வெரி இன்ஸ்பைரிங் அது ஆக்சுவலாக. ஸோ ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறேன்னு ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. அவர் பண்ண நான் பண்ண வேண்டியது திருவிளையாடல் ஆரம்பம். ஓகே. ஆக்சுவலாக அந்த டைமில் பூபதி பாண்டியன் அவர் வந்து எனக்கு
கதை சொன்னார். கதை சொல்லி ஒன்லைனாக தான் சொன்னார். எனக்கு அந்த ஒன்லைன் புரியல ஆக்சுவலாக. சார் இது படமாக எப்படி சார்ன்னு கேட்டால், இல்லை சார் இது நான் டெவலப் பண்ணிவிடுவேன் ஷூட்டிங் போகும்போது எனக்கு புரியல சார், எனக்கு இது நான் பண்ணால் எப்படி இருக்கும்னு. அது ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஏன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட், அது ஒரு மாதிரி வேக்கியான ஸ்கிரிப்ட். அது சும்மா லோக்கல் சூப் பாய்ஸ்க்கெலாம் பிடிக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் அது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் படம் பார்க்கும்போது என்னோட அவர் தான் சூப்பராக இருக்கார். ஏன்னா அது அந்த கதைக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றம் உள்ள ஒரு லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பையன்னா சத்தியமாக நான் இருந்திருக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவர் பெட்டர் சாய்ஸ். அதே மாதிரி காதல் அவர் பண்ண வேண்டியது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்திருக்கு. அண்ட் யா திருவிளையாட ரொம்ப எனக்கு ரொம்ப ஏன் தான் விட்டு அந்த படத்தை அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணாங்க. நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. யாரு ப்ரோ பேசும்போது நான் பேசுகிறப்ப இல்லை அப்படி இல்லை, அவர் வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா? ரியலி குட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த விஷயம். ஓகே மேம், உங்களுக்கு இஃப் யூ ஹேவ் அ க்ளோன், உங்களுக்கு ஒரு க்ளோன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 3 விஷயம் அவங்க பண்ண சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண சொல்லுவீங்க? என்ன பிடிச்சிருக்கோ அதான் பண்ண சொல்லுவேன். இது பண்ணுங்க இது பண்ணுங்க இது பண்ணுங்க இல்லை. ஐ திங்க் தே ஷுட் ஜஸ்ட் லிவ் தேர் லைஃப். as a clone they can உங்களோட ஒர்க் சில ஒர்க் அவங்க எடுத்து பண்ணலாம். நோ வேண்டாம், அது நானே போதும், என் வேலையை நானே பார்த்துக்கிறேன். உங்களுக்கு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? எனக்கு இருந்தால் நான் இந்த மாதிரி இப்போ ஷூட் போகிறேன்ல, பண்ணி அப்ப போயிட்டு வா, நான் சாப்பிட்டு நீ கொஞ்சம் போய் சாப்பிட்டு வா, நான் வீட்டில் ஒரு டைம் எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னாலும் வாய்ப்பு இருக்குது. மேபி அப்படி பண்ண வாய்ப்பு இருக்குது. மேபி டெலிவிஷன் டைம்ல அந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஆமாம் 2 சீலுக்கு 2 பேர் அனுப்பிச்சு நான் வீட்டில் உட்காந்துருப்பேன் யோசிச்சேன். பட் நாட் நைஸ் ப்ரோ. ஒன் பர்டிகுலர் ரூமர், அது வந்து நீங்கள் உங்களை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு ரூமரா? பரத் வந்து சங்கர் சாரோட அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார். கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு சங்கர் சாரோட அசோசியேஷன் நல்லாவே இருக்குது இப்போ வரைக்கும். பிகாஸ் இஸ் மை மென்டார் குரு எல்லாமே. ஸோ இஸ் த ஒன் ஹூ இன்ட்ரடியூஸ் மீ. ஸோ ப்ளஸ் என்னை வச்சு 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, வெயில் அண்ட் காதல். பட் இப்போ இருக்கிற ஸ்டேச்சருக்கு அதுக்கு அவரோட அந்த மேக்னிடியூட் ஆஃப் ஃபிலிம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஹீரோவாக பண்ணணும் அப்படிங்கும்போது அது ரூமர் வந்துட்டு அப்படியே ஒரிஜினலாக மாறினா சந்தோஷம் தான். பட் இப்போதைக்கு ரூமராக கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஒன் பர்டிகுலர் ரூமர் தட் மேட் யூ லாஃப். அப்பா ஓகே. எல்லா கேமரா வாங்க. ரைட் டைம் டு டாக். யா அது என்னோட டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணவங்க எல்லாமே ஃபோன் பண்ணி என்னங்க இப்படி ஒரு ரூமர் உங்களை பற்றி இருக்குன்னு சொன்னாங்க. ஈவன் ஆக்டர்ஸ் ஹூ ஆக்டட் வித் மீ ஆல் ஆஃப் தெம். இட்ஸ் லைக் என்னோட கதையை நான் தான் கேட்குறேன், என் கதையை எந்த ஹீரோவும் கேட்கவில்லை. அண்ட் அதை அட்வைஸ் பண்ணுறேன்னு ஒரு பேரில் வந்து அவங்க கரியால் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஹீரோ வந்து அவங்க கதையை கேட்குறாங்க, இந்த ஒரு ஹீரோ தான் அவங்களோட லிவ் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, அப்படி இப்படி கச்சா முச்சா ஆல் தேர். ஐ திங்க் தே ஷுட் ஸ்டாப் இட் பிகாஸ் இட்ஸ் பேஸ்லெஸ். ஒன் அட்வைஸ் பண்ணுறேன்னு சொன்னவங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், மற்றவங்க கரியர் இந்த மாதிரி பேசி கிடச்சிடாதீங்க. தேங்க்யூ. So if you can go back in past and having a talk with boys Bharat, what will you say to him? இல்லை ஐ திங்க் ஐம் இப்போது ஒரு கெரியரில் ஒரு சின்ன டிப் இருக்குது, இல்லைனா நம்ம கெரியர் ரொம்ப ஒரு மாதிரி பாய்ஸ்க்கு அப்புறம் டேக் ஆஃப் அப்படிலாம் ஏதாவது ஒரு ஃபீலிங் இருந்து எனக்கு ஒரு 20 வருஷம் ஆகிடுச்சு, 20 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே போய் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ் இன் மை ஜேர்னி. அதான் என்னை பொறுத்த வரைக்குங்க அந்த ஒரு வயசுக்கு என்ன அடி தெரியணுமோ அவ்வளோ தெரிஞ்சால் போதுங்கிறது தான் கணக்கு. சரிங்களா? இல்லை அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, பிஞ்சிலே பழுத்து போனது முத்தி போன பீஸ். ஸோ அந்த நான் பாய்ஸ் படம் பண்ணும்போது 16 வயசு. அந்த வயசுக்கு எனக்கு என்ன மெச்சூரிட்டி தேவையோ அது இருந்தது. ஒரு சினிமாவை வந்துட்டு கெரியராக நான் பார்க்க ஆரம்பித்த டைம் வந்து ஐ வாஸ் 20. 2003 பாய்ஸ் ரிலீஸ் ஆச்சு, 2004 காதல் ரிலீஸ் ஆச்சு. காதலுக்கு அப்புறம் ஏன்னா அந்த டைமில் எங்கள் அம்மாலாம் என்னை விடவே இல்லை. நீ சினிமா போதும், நீ படிக்கணும், நாளைக்கு சோறு போடுறது படிப்பு தான். பட் அந்த டைமில் அந்த 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 ஏஜுக்கு என்னோட மைண்ட் செட்டில் அந்த கால் எடுத்தது நான் தான். சினிமாவில் நான் வருவேன், பார்த்துக்கலாம், என்ன தான் நடக்குன்னு பார்த்துக்கலாம், பிகாஸ் என் மேலே உள்ள கான்ஃபிடென்ஸ். ஸோ அதனால் ஐ வாஸ் ப்ரிட்டி ஹாப்பி வித் ஹவ் ஐ வாஸ். அந்த 16 வயசுக்கு என்ன மெச்சூரிட்டி எனக்கு வேணுமோ அது இருந்தது எனக்கு. ஸோ அதனால் இஃப் ஐ கோ பேக் நோ ரிக்ரெட்ஸ். கை கொடுத்துட்டு சூப்பராக இருந்ததுல, உன்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது பாரு. அங்கேருந்து இப்போ நான் இங்கே வந்திருக்கேன், இப்போ இங்கேருந்து அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம போகிறோம். ஸோ இதே ஜோஷோட நம்ம அடுத்த 20 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். சூப்பர் சூப்பர். இது வந்து அந்த ரூமர் கொஸ்டின் மாதிரி இருக்கலாம், பட் ரூமர் கொஸ்டின் இல்லை. ஒன் மிஸ்கன்செப்ஷன் எவ்ரிபடி ஹேஸ் அபவுட் யூ. லைக் நார்மலாகவே நீங்கள் வந்து இது ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, அனிபோச்சன் தான் வந்துட்டு இப்படி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று அந்த மாதிரி இருக்குமா? அது மாதிரி நிறைய இருக்குது. பட் ஐ ரியலி டோன்ட் கேர் ஆன் மைண்ட் பிகாஸ் ஐ கம் ஆல் தி வே பை மை செல்ஃப். எனக்கு யாருமே ஒரு ஹெல்ப் பண்ணல. இல்லை நான் வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட் வந்து வரல. ஐ கான் த்ரூ ஸோ மச். நான் பல இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன், லைக் ஃப்ரம் ஏர்லைன்ஸ் டு டெலிவிஷன் டு
this. My journey has been very tough, so I don't care. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, I don't know. எப்படி இந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப It is very tough. நான் திரும்பி பார்க்குறப்போ I just feel like I'm so proud of myself. நான் ஒரு இடத்துலையுமே நான் டவுன் ஆனது கிடையாது. நான் டெலிவிஷன் முடிக்கிறப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நீ வந்து டெலிவிஷன் அடுத்த சீரியல் எடு, ஏன் நீ வந்து அடுத்தடுத்து கால் வந்துட்டே இருந்தது என்னோட சீரியல் முடிஞ்ச உடனே. ஸோ நீ எடுத்துக்கோ, ஏன் நீ மிஸ் பண்ணுற, நாளைக்கு உனக்கு சம்பாத்தியம் இல்லாமல் போயிடும், வாட் வில் யூ டூ இன் ஃபியூச்சர் அண்ட் ஆல் தட். ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் அபவுட் மை செல்ஃப். ஸோ ஐ செட் இல்லை பரவாயில்ல, அப்படியே இருந்தாலும் டெலிவிஷன்லேயே வாழ்க்கை அப்புறம் ஓட்டிடுவேன். ஸோ லெட் மீ டேக் ரிஸ்க் அண்ட் சி. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் ஒரு ஓமே கடவுளை மாதிரி ஒரு படம் வந்துச்சு. அண்ட் நவ் ஐம் டூயிங் மிரர். தேர்ஸ் லாட் ஆஃப் ஃபிலிம் கேம். ஐ திங்க் இட் ரொம்ப கஷ்டமான விஷயம். தனியாக வந்துட்டு அவர் 16 கேர்ளாக வர்றது வந்து எனக்கு வந்து சொல்கிறது எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். தென் நான் பார்த்த வரைக்கும் இல்லைங்க, இது ஜெண்டர் பேஸ்டே இல்லைங்க. இட் இஸ் அபவுட் யுவர் மைண்ட் செட் தான். மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லை ப்ரோ. அது இல்லாமல் லைக் இப்போ ஒரு ஜெண்டராக இருக்கும்போது லைக் இவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் ஃபீல் பண்ணுறேன். லைக் நான் பார்த்த வரைக்குமே சொல்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து அம்மா சொன்னது வந்து ஐயோ சினிமா வேண்டாம், அது ஒன்று தாங்க வந்துட்டு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள வித்தியாசம். சினிமானாலே ஒரு பயப்படுறாங்க, பிகாஸ் தேர் இன்செக்யூர்ட் அபவுட் தேர். அது ஒன்று தான் தவிர அது தே ஹேவ் டு பி கேர்ஃபுல். அது அந்த இடத்துல அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்து she has surpassed and she has come all the way. என்னை பொறுத்த வரைக்கும் my cinema journey has been extremely good. The people I've met, the directors who I've met, the heroes I've met, I think everybody been extremely sweet to me. So I'm blessed. நைஸ். அந்த ஸ்ட்ரகிள் எல்லா லேடிஸ்க்கும் இருக்குது. பட் ஐ திங்க் தட் அதை தாண்டி வருது. அண்ட் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது யூ நோ ரைட். ஸோ ஐ எம் கிளியர் அபவுட் இட். வாட் இஸ் யுவர் மந்த்ரா? உங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த கொஸ்டின் கேட்கணுன்றேன். வாட் இஸ் யுவர் மந்த்ரா? லைஃப்பில் ஒர்க்கில் லைக் மோஸ்ட்டாகவே இதான் என்னோட மந்த்ரா. நான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இது மை மந்த்ரா. ஒரு விஷயம் எனக்கு சின்ஸ் இட்ஸ் ஒர்க் அண்ட் ஐவ் கம் அ லாங் வே. எனக்கு எண்ட் ஆஃப் தி டே ஐ ஷுட் பி ஹாப்பி. நான் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் இங்கே இல்லை. அஃப்கோர்ஸ் மை ஒர்க் வந்து இட் பேசப்படும் அண்ட் 4 பேர் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஐம் நாட் யூ டு மேக் அதர்ஸ் ஹாப்பி அண்ட் ஐம் லிவிங் மை ஓன் லைஃப். இஃப் தே ஆர் லிவிங் மை லைஃப் தென் தட்ஸ் தியர் ப்ராப்ளம், நாட் மை ப்ராப்ளம். நம்மள நான் இந்த இது நான் பார்த்தேன். நேற்று கூட ஒரு இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்தேன். ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க 2-3 பேர். அதில் வந்து இந்த ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமில் வந்து ஒரு நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஓல்ட் ஏஜ் பீப்புள்லாம் வந்து வாட்ஸ் பிக்கெஸ்ட் ரெகுலேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அதில் ஒரு 5 இது வந்து அவங்க ரேங்க் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அதாவது வந்து அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணுன்றதுக்காக வந்து ஐ ஷுட் ஹேவ் லிவ் மை லைஃப் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அது சொன்னது வந்து நேற்று முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் இன்ஸ்டாகிராம். அது என்னோட ஏர்லி ஏஜ்ல எனக்கு அது அறிவு வந்துடுச்சு. ஸோ ஐம் நாட் ப்ளீசிங் யூர் எனிபடி, லிவிங் மை லைஃப். நைஸ், வெரி நைஸ், டீப். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் செய்கிற விஷயத்தை ரொம்ப சின்சியராக நான் செய்வேன். நான் அந்த எனக்கு அடுத்தவங்களை பார்த்து சூடு போட்டுக்கிறதே எனக்கு கிடையவே கிடையாது. அது இருந்துச்சுன்னா ரொம்ப ஆக்சுவலாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம் எவ்ரிடே. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்தவங்களாம் இப்போ முன்னாடி இருக்கிறவங்களாம் அங்கே மேலே போயிட்டானே. ஸோ டூ மச் ஆஃப் தாட் ப்ராசஸே எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு என்ன இருக்கோ அது ஸ்டேயிங் சின்சியர் வித் வாட் எவர் ஐ ஹேவ், பீங் வெரி கன்ஃபைன்ட் இருக்குல்ல, அது சின்னதாக இருந்தாலுமே அதை சின்சியராக பண்ணணும் அப்படிங்கிறது தான். தட்ஸ் வாட் ஐ பீன் ஃபாலோயிங் இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். சினிமாலன்னு மட்டும் இல்லை. அப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஃப் த ரெக்கார்டில் கேட்டிங்களா கார் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. எனக்கு கார் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இல்லை, எனக்கு தேவை ஒரு பாட்டு கேட்குறதுக்கு ஒரு ஏசி, ஒரு பேசிக் விஷயம். நான் 15 வருஷமாக இனோவா தான் வச்சுருக்கேன். கன்ஃபைண்டான ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பேராசைப்படாமல் இருந்தாலே வந்துட்டு லைஃப் வில் பி வெரி ஹாப்பி. அதுதான் என்னோட மந்த்ரா. என்னோட மந்த்ரா வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு என்ன இருந்துச்சுன்னா வந்து ஒரு நல்ல லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து வந்ததுனால வந்துட்டு இந்த ஒரு கடன்லாம் இல்லாமல் ஸோ ரொம்ப கடன்லாம் இருந்து கடன் பிரச்சனை, வீட்டுக்கு கடன்காரன் வர அளவுக்கு வந்து ஒரு இது இருந்ததுனால ஸோ அதுலேருந்து மீண்டும் நான் வந்து எப்படின்னா வந்து ஐ வாண்ட் லைக் லிவ் திஸ் ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஆல்சோ என் பீப்புள் ஷுட் நோ மீ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாட் இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஃபுல்லி தேங்க்ஸ் டு காட் எனக்கு அது வந்து கிடச்சி போயிட்டு இருக்கிறதுனால ஹாப்பி. பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ மாறுது ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த மந்த்ரா கீப் ஆன் சேஞ்சிங். செம்ம ஹாப்பி ஆச்சு உங்க 2 பேரும் நான் பேசுனது. அதுவும் இங்கே உட்காந்து பேசுறது வந்து எனக்கு இன்னும் இட் மேட் மீ ஹாப்பி. I had a super good time. இதுவரைக்கும் நான் பண்ண இன்டர்வியூல கியூட்டான இன்டர்வியூ தான். கியூட்டான இன்டர்வியூ, பெஸ்டான இன்டர்வியூ. ஓடு அப்படிதான் சொல்றீங்க. செட்டுக்குள்ள ஸ்டுடியோக்குள்ள அப்படி இருக்கும். This is like a drive and மழை and all nice. Thank you so much for having us in your show. Thank you so much. மிரல் மூவிக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஸோ கைஸ் November 11th வந்து மிரல் மூவி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்க. பரத் ப்ரோ அண்ட் ஆல்சோ வாணி போஜன் நீங்கள் 2 பேரும் இங்கே பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நானும் இன்னும் பார்க்கல, நான் பார்த்து நான் சொல்றேன். Thank you guys. Thank you for fun. Thank you. Super. And subscribe பண்ணிருங்க.